செய்திகள் தொடர்கின்றன. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அதிமுகவின் பணபலம் அராஜகத்தை மீறி தேமுதிக டெபாசிட்டை தக்கவைத்துள்ளது. இந்த வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரமாக கொண்டாடினர். புதுக்கோட்டை பிரச்சாரத்தின் போது தேமுதிகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா கூறினார். ஆனால் புதுக்கோட்டை தொகுதி மக்கள் அதிமுகவின் அராஜகம் பணபலத்தையும் மீறி தேமுதிகவிற்கு ஆதரவு அளித்துள்ளனர். ஜெயலலிதா கூறியதை ஏற்காமல் தேமுதிகவிற்கு 30,500 வாக்குகள் அளித்து புதுக்கோட்டை மக்கள் அதிமுக அரசிற்கு கடிவாளம் இட்டுள்ளனர். தேமுதிகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா கூறியதை ஏற்காமல் மக்கள் தேமுதிகவிற்கு ஆதரவு அளித்து டெபாசிட் கிடைக்கச் செய்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகம், கேப்டன் விஜயகாந்த் வீடு ஆகியவற்றில் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்பட்டது. இந்த தேர்தல் முடிவு அதிமுக அரசிற்கு ஒரு சவுக்கடி என்றும் தேமுதிகவினர் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை சட்டமன்ற இடைத்தேர்தலில் டெபாசிட் தொகையை பெற்றது மட்டுமில்லாமல் 30,500 வாக்குகளை பெற்று இன்றைக்கு தமிழகத்திலே முதன் கட்சியாக தேமுதிக மட்டும்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதேபோல புதுக்கோட்டையில் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் டெபாசிட் பெற்றதை தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல ஈரோட்டில் அரசு தலைமை மருத்துவமனை அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினரும் கொறடாவுமான சந்திரகுமார் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் புதுக்கோட்டை வேட்பாளர் டெபாசிட் பெற்றதை தேமுதிகவினர் கொண்டாடினர். செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரகுமார், தேமுதிகவிற்கு டெபாசிட் கிடைக்காது என்று ஜெயலலிதா கூறியதற்கு மாறாக ஜாகிர் ஹுசேனுக்கு டெபாசிட் கிடைத்துள்ளதாக கூறினார். 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அதையும் நிறைவேற்ற முடியவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் ஜனநாயக ரீதியாக தேர்தல் கமிஷன் அதிமுக வெற்றி பெற்றது அறிவித்தால் கூட தமிழக மக்களும் அதே போல புதுக்கோட்டை மக்களும் தேமுதிக தான் இன்றைக்கு இந்த தேர்தலிலே உண்மையாக வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் ஏராளமான தேமுதிகவினர் புதுக்கோட்டை தேமுதிக வேட்பாளருக்கு டெபாசிட் கிடைத்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேமுதிக டெபாசிட் பெற்ற செய்தியை கேட்டவுடன் தலைமைச் செயலகத்தில் இருந்த ஜெயலலிதா கடும் அதிருப்தியில் இருந்தார். புதுக்கோட்டை அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதற்காக ஜெயலலிதாவிற்கு வாழ்த்து சொல்ல அமைச்சர்கள் பூங்கொத்து கொண்டு வந்திருந்தனர். அப்போது கோபத்தில் இருந்த ஜெயலலிதா அமைச்சர்களை வசைபாடிவிட்டு கடும் கோபத்தில் போயஸ் தோட்டத்திற்கு விரைந்தார். தேமுதிக டெபாசிட் பெற்றதை பொறுக்காத ஜெயலலிதா அதிமுக அமைச்சர்கள் சிலரை பதவி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த வழக்கில் கைதாகியுள்ள நித்யானந்தா மைசூர் சிறையில் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். எனினும் மக்களின் விருப்பத்திற்கு இணங்க நித்யானந்தா சிறை வாழ்வுக்கு தயாராக வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடா வலியுறுத்தியுள்ளார். பிடதி ஆசிரமத்தில் ஏற்பட்ட மோதல் மற்றும் பாலியல் புகார் வழக்கில் கைதாகி ஒருநாள் ராம்நகர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நித்யானந்தாவிற்கு ராம்நகர் மாவட்ட நீதிமன்றம் நேற்று ஜாமீன் அளித்தது. இதனையடுத்து கோர்ட்டை விட்டு வெளியே வந்த நித்யானந்தாவை பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக கூறி போலீசார் மீண்டும் கைது செய்தனர். மேலும் அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீராமரெட்டி முன்பு ஆஜர்படுத்திய போது மைசூர் சிறையில் அடைக்க ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். இதனையடுத்து மைசூர் மத்திய சிறைக்கு கொண்டு போய் அவரை போலீசார் அடைத்தனர். சிறையில் நேற்று இரவு முதல் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் நித்யானந்தா. அவர் தியானத்தில் இருப்பதாக கூறியதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே நஷ்டஈடு கேட்டு நித்யானந்தா தொடர்ந்துள்ள வழக்கு குறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடா மக்களுக்காக இதுபோன்ற ஆயிரக்கணக்கான வழக்குகளை சந்திக்க தயாராக இருப்பதாக கூறினார். நித்யானந்தா தொடர்பான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வைத்து நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறிய அவர், சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் பட்சத்தில் நித்யானந்தா மட்டுமல்ல யார் மீது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். மக்களின் விருப்பத்துக்கு இணங்க நித்யானந்தா சிறை வாழ்வுக்கு தயாராக வேண்டும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். பிடதி ஆசிரம சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தியதற்காகவும் தனக்கு அவப்பெயர் உண்டாக்கியதற்காகவும் கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடா 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்று நித்யானந்தா தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் நேற்றிரவு திருச்சி உள்ளிட்ட 4 இடங்களில் நடந்துள்ள கொள்ளைச் சம்பவங்களில் 338 பவுன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போயுள்ளது. திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையம் அருகே மளிகை கடை நடத்தி வரும் ராஜன் என்பவர் தனது மகள் திருமணத்திற்காக 200 பவுன் நகை மற்றும் 1,15,000 ரொக்கப்பணத்தை வீட்டில் உள்ள பீரோவில் வைத்திருந்தார். இந்நிலையில் நேற்றிரவு ராஜன் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது கொள்ளையர்கள் சிலர் வீட்டின் பின்வாசல் கதவை உடைத்து உள்ளே புகுந்து வீட்டின் பீரோவில் வைத்திருந்த 200 பவுன் நகை மற்றும் 1,15,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 29 பவுன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணமும், தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியைச் சேர்ந்த ஆசிரியர் அங்கேர் செந்தில்குமரன் வீட்டில் 60 பவுன் நகை மற்றும் 80,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போயுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் ராஜேஷ்குமார் என்பவரது வீட்டில் 32 பவுன் நகை 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் கொள்ளை போயுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மொத்தம் 338 பவுன் நகையும் 5,4 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளை போயிருப்பது பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வருகிற மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வருகிறது. சேலம் மாவட்டத்தில் இந்த பணிகளை நிறைவேற்றுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் தொகை கணக்கெடுப்புத்துறை இயக்குநர் கோபாலகிருஷ்ணன், நாடு முழுவதும் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏற்கனவே பெயர் விவரம் தெரிவித்தவர்களும் மீண்டும் தங்கள் பெயர் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரி கோபாலகிருஷ்ணன் அப்போது குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு, குளச்சல் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் இருந்து கடலில் விசைப்படகில் மீன்பிடிக்க இன்று முதல் 45 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீன் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு மேற்கு கடற்கரையான கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு, குளச்சல், முட்டம், மணக்குடி ஆகிய கிராமங்களில் இருந்து விசைப்படகில் சென்று கடலில் மீன்பிடிக்க இன்று முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விசைப்படகுகள் அனைத்தும் இன்று கடற்கரையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. ஆச்சரியம், ஆனால் உண்மை. பொதுவாக கார் மற்றும் லாரிகள் 4 சக்கரத்தில் தான் ஓடுகின்றன. ஆனால் இங்கு காரும் லாரியும் ஒரு பக்கமாக சாய்ந்தவாறு 2 சக்கரத்தில் ஓடும் ஆச்சரியமான காட்சியை பாருங்கள். அமெரிக்காவில் பரவிய காட்டுத்தீ. 1300 தீயணைப்பு வண்டிகள் இருந்தும் தீயை அணைக்க முடியாமல் திணறல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.